அது எனக்கு சார் ஒரு ஒரு ஆக்டர் வந்து நான் ஃபேன் அப்படின்னு நான் சொல்ல முடியாது சார். எல்லார்கிட்டயும் ஐ லேர்ன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் குமுத் மிஸ்ரான்னு ஒரு ஆக்டர். அவர் வந்து ஏர்லிஃப்ட்னு ஒரு படம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து குவைட் ஈராக் வார் நடக்கும்போது ஒரு 300 இந்தியன்ஸ் வந்து அங்கே மாட்டிப்பாங்க அந்த வாரில். ஸோ ஒரு ஆள் வந்து அது அக்ஷய்குமார் ப்ளே பண்ணியிருப்பார். அவர் அந்த பொறுப்பு அவரை ஏற்றுக்கிட்டு இவங்க எல்லாம் வந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போராடிட்டு இருப்பார். அங்கேருந்து கால் பண்ணுவார். அப்போ லேண்ட்லைனு. ஸோ கால் பண்ணி இங்கே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுக்கு கால் பண்ணுவார். இவங்க யாருமே இல்லை. ஒரு ஸ்டெனோ இருப்பான். அதுதான் குமுத் மிஸ்ரா. அந்த ஸ்டெனோ எடுத்து பேசுவான். என்னன்னா, இப்படி 300 பேர் இந்தியன்ஸ் மாட்டியிருக்கோம், எங்களை வந்து நீங்கள் காப்பாற்றணும். சார் நான் வெறும் ஸ்டெனோ, நான் என்ன பண்ண முடியும்? என்ன அதுவும் இவர் என்னென்னா மினிஸ்டரோட பிஏக்கு இவர் ஸ்டெனோ. ஸோ நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். இதுக்கேற்ற மாதிரி அடுத்தது வந்து சரி இல்லை, ஐ திங்க் இவரோட வீட்டு நம்பரும் அவர் வாங்குவாருன்னு நினைக்கிறேன் அக்ஷய்குமார். அடுத்த இதில் வந்து அங்கே மறுபடியும் இது போகும். அடுத்தது ரொம்ப டென்ஷன், ஹெவி டென்ஷன் ஆரம்பிக்கும் போது அங்கேருந்து மறுபடியும் கால் பண்ணுவார் இவருக்கு. இவர் வீட்டில் ஒரு ஒரு இதில் சட்டையில் பட்டன் தைச்சிட்டு இருப்பார் சார். அது பார்த்த உடனே அங்கே ஃபோன் ரிங் ஆகும். அதை வச்சுட்டு போய் எடுப்பார். ஸோ நம்ம பார்க்கும்போது, ஐயோ நீ சட்டையில் பட்டன் தைக்கிற அளவுக்கு தானே இருக்க, நீ உன்னால் என்ன பண்ண முடியுங்கிற ஃபீல் நம்ம பார்க்குறவங்களுக்கு வரும். ஸோ ஒரு அதாவது ஃபுல் கதை தெரிஞ்சு எந்த இடத்துல என்ன பண்ணால் அந்த இம்பேக்ட் இன்னும் ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு எவ்வளோ சட்டில் விஷயம் சார் அது. அதுக்காக வந்து வேறு எதுவும் மூஞ்சியில் காட்டுறதோ அது இது எதுவுமே பண்ணலை. ஒரு சின்ன பிஸ்னஸ் அது வந்து அவ்வளோ கன்வின்சிங்காக இருக்குது.